எலும்பியல் சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் வருண் பிரசாந்த் அவர்களின் மருத்துவ ஆலோசனை பாகம் 2. அனைவருக்கும் வணக்கம். நான் வைத்தியர் வருண் பிரசாந்த், எலும்பு முறிவு முள்ளந்தண்டு சத்திர சிகிச்சை நிபுணராக அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் கடமையாற்றி வருகின்றேன். இந்த பதிவானது கடந்த பதிவின் தொடர்ச்சியான ஒரு பதிவாக நாம் இன்று பேசலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த முறை மூட்டு தேய்வு, அதாவது ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் எனப்படுகின்ற முழங்கால் மூட்டு தேய்வு என்ன காரணத்தால் ஏற்படுகின்றது என்பது சம்பந்தமாக நாம் கதைத்திருந்தோம். இன்று அதன் வைத்திய முறைகளும் அதன் நன்மை தீமைகளையும் பற்றி நான் உங்களுடன் கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். இந்த முழங்கால் தேய்வுக்கான வைத்திய முறைகள் என்று பார்க்கும்போது நாம் இவற்றை வருத்தம் வந்ததற்கு பின் அதை தீர்க்கின்ற வழிமுறைகளாகவும், வரமுன் தடுக்கின்ற வழிமுறைகளாகவும், வந்தபின் அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்களை குறைக்கின்ற வழிமுறைகளாகவும் பிரித்து பார்க்கலாம். நாம் அனைவரும் அறிந்தது போல் மூட்டு தேய்வானது சத்திர சிகிச்சை மூலமாகவும், சத்திர சிகிச்சை அற்ற சில வைத்திய முறைகள் மூலமாகவும் கட்டுப்பாடுகள் வைத்திருக்கலாம். இது எதிரில் தங்கியுள்ளது என்றால் ஒருவருடைய மூட்டு எந்த அளவுக்கு தேய்ந்துள்ளது என்பதை பொறுத்தே இந்த வைத்திய முறைகள் தீர்மானிக்கப்படுகின்றது. இவற்றுள் இந்த மூட்டு தேய்வின் ஆரம்ப காலங்களில் நாங்கள் சத்திர சிகிச்சை அற்ற சில வைத்திய முறைகளை, அதாவது சத்திர சிகிச்சை தவிர்ந்த சில வைத்திய முறைகளை பாவிக்கலாம். இவற்றுள் முக்கியமானது நமக்கு முழங்காலில் ஏற்படுகின்ற இந்த மூட்டு தேய்வால் ஏற்படும் நோவை குறைப்பதற்கான வலி நிவாரணிகளை பாவிப்போம். இந்த வலி நிவாரணிகள் என்று பார்க்கும்போது இவை முழங்கால் தேவை எந்த விதத்திலும் மாற்றப் போவது இல்லை, ஆனால் அதனால் ஏற்படுகின்ற நோவை குறைப்பதாக இருக்கும். ஆனால் இந்த வலி நிவாரணிகள் தமக்கே உரிய பக்க விளைவுகளையும் கொண்டுள்ளன. அதாவது இவற்றை நாம் நீண்ட காலத்தில் பாவிக்கும் போது பொதுவாக ஏற்படுகின்ற பிரச்சனை நமது வயிற்றில் ஏற்படுகின்ற வயிற்று அலர்ச்சி, அதாவது கெஸ்ட்ரைட்டிஸ் என்று சொல்லுவார்கள். பேஷண்ட் வயிறு பத்துறது அல்லது வயிறு எரிகிறது என்று சொல்லுவார்கள். இது தவிர்க்க முடியாத ஒரு பக்க விளைவாக காணப்படுகின்றது. இதுபோக இந்த நோய் நிவாரணிகளை நாம் தொடர்ந்து பாவிக்கும் போது சில நோய் நிவாரணிகள் நமது சிறுநீரக தொகுதிகளை மற்றும் ஈரல் தொகுதிகளை பாதிப்படைய செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. எனவே ஒரு நோயாளி இந்த நோய் நிவாரணிகளை பாவிக்கும் பொழுது ஆரம்பத்தில் பாவித்த அளவை விட சிறிது காலத்தின் பின் அதிகளவான நோய் நிவாரணிகளை உட்கொள்ள வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுகின்றன. காரணம், ஆரம்பத்தில் இருந்த நோய் அளவை விட பின்பு நோய் அளவு கூடுவதால் அதிக நோய் நிவாரணிகளை பாவிக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றன. இது முதலாவது சத்திர சிகிச்சையற்ற ஒரு வைத்திய முறை. அடுத்தது, இதற்கு முழங்கால் தேய்வுக்கு என்று சொல்லி வெளிநாடுகளில் சொல்லப்படுகிற சில மருந்துகள் உள்ளன. குளுக்கோசமைன் என்று சொல்வார்கள். இவை குளிசைகளாகவும் ஜாயிண்ட்டுக்குள் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்களாகவும் காணப்படுகின்றன. ஆரம்பகால இந்த நோய் ஏற்பட்ட ஆரம்பகால பகுதிகளில் இதனால் சில நன்மைகள் ஏற்பட்டாலும் இன்றைய ஆய்வு முடிவுகளை வைத்து பார்க்கும்போது இந்த வைத்திய முறையானது பெரிய எதிர்பார்த்த அளவு நன்மை தருவதாக அமையவில்லை. ஆகவே எமது நோயாளிகளுக்கு நாம் இதை சில சந்தர்ப்பங்களில் கொடுக்கின்றோம், ஆனால் எமது நோயாளிகளும் அதனால் பெரிய திருப்தி அடைவதாக நமக்கு தெரியவில்லை. இது போக இன்று அனைவராலும் பேசப்படுகின்ற இன்ஜெக்ஷன்ஸ், எல்லா நோயாளிகளும் வந்து கேட்பார்கள், காலுக்கு ஒரு ஊசி போட்டு விடையிறாதான்னு கேட்பார்கள். இந்த ஊசி என்றால் என்னவென்றால் அது 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று குளுக்கோசமைன் இன்ஜெக்ஷன்ஸ், அது எமது நாட்டில் இன்னும் இல்லை. அடுத்தது பிஆர்பி இன்ஜெக்ஷன். பிஆர்பி இன்ஜெக்ஷன் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லுவார்கள். அதாவது எமது நோயாளிகளது இரத்தத்தை எடுத்து அதனை ஒரு மெஷினில் போட்டு வேகமாக சுற்றும் பொழுது அந்த இரத்தத்தில் உள்ள போஷாக்குமிக்க பகுதிகள் அடியில் படிவடையும். அதனை எடுத்து அந்த நோயாளியின் ஜாயிண்ட்டுக்குள் நாம் அதை ஏற்றுவோம். இதுவும் எதிர்பார்த்த அளவு, ஆராய்ச்சி முடிவுகளை பார்க்கும்போது எதிர்பார்த்த அளவு பயனை தரவில்லை. ஆனால் நோயாளியினது சொந்த இரத்தமாக இருக்கின்றபடியால் இதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் மிகவும் குறைவு. இது சாதாரணமாக நாம் 3 இன்ஜெக்ஷன்களை பாவிப்போம். 3 தரம் தொடர்ந்து ஒரு கிழமை கொடுத்தால் 3 தரம் போட்டு பார்ப்போம். சில நோயாளிகளுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும், ஒரு ஊசி ஏற்றப்பட்டுள்ளதாக. ஆனால் பெரும்பாலான நோயாளிகள் அதனால் திருப்தி அடைவதை நாம் காணவில்லை. அடுத்ததாக டிப்போமெட்ரோல் இன்ஜெக்ஷன், அதாவது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் என்று சொல்லுவார்கள். அதாவது நாம் செயற்கையான ஒரு கொழுப்பு மருந்தை நமது ஜாயிண்ட்டுக்குள் ஏற்றுவது. இது என்ன நடக்கும் என்று சொன்னால், இது போய் நமது ஜாயிண்ட்டுக்குள் இந்த ஜாயிண்ட் தேய்வதால் ஏற்படுகின்ற தசைகளில் மற்றும் சுற்றவர உள்ள டிஷ்யூக்களில் ஏற்படுகின்ற வீக்கத்தை கொஞ்சம் குறைத்து நோயாளிக்கு சில குறிப்பிட்ட கால அளவுக்கு வலி நிவாரணத்தை கொடுக்கும். ஆனால் இதன் சக்சஸ், அதாவது இது எப்படி நோயாளிக்கு வைத்தியத்தை நிவாரணத்தை தரப்போற என்பது
ஒவ்வொரு நோயாளிக்கு ஏற்ப அது வேறுபடும். சில நோயாளிகளுக்கு நீண்ட காலத்திற்கு 2-3 வருடத்துக்கு இது ஒரு ஊசி போட்டால் 2-3 வருடத்துக்கு அவர்கள் ஹாப்பியாக இருக்கிறார்கள். சில நோயாளிகளுக்கு வந்து இவன் 2 நாட்கள் கூட வேலை செய்யாது. இது நோயாளியின் அதாவது ஜாயிண்டின் தேய்வுத்தன்மை எவ்வளவு தூரம் தேய்ந்துள்ளது என்பதை பொறுத்தே இது மெயினாக இந்த ஊசியால் ஏற்படுகின்ற நிவாரணம் நமக்கு அவுட்புட் நமக்கு கிடைக்கின்றது. அடுத்ததாக இது சத்திர சிகிச்சை இல்லாத வைத்திய முறைகள். இந்த நோயானது பொதுவாக சத்திர சிகிச்சை தான் இதற்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்கும். சத்திர சிகிச்சை என்னும் பொழுது 3 வகையான சத்திர சிகிச்சைகள் காணப்படுகின்றன. இது நோயின் தன்மை, நோயின் நிலைமை, அடுத்தது நோயாளியின் வயது என்பவற்றை வைத்து தீர்மானிக்கப்படுகின்றது. இவற்றுள் நமது நோய் ஏற்படும் ஆரம்ப கால பகுதியில் இந்த நோயாளிக்கு நாம் ஜுடி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பகுதி அளவான ஒரு ஜாயிண்டின் ஒரு பகுதியை மாற்றுவார்கள். நீங்கள் இந்த படத்தில் காண்பது போல் இந்த சர்ஜரி செய்யப்படும். அதாவது முழு ஜாயிண்டையும் மாற்றாமல் பகுதியாக ஜாயிண்டை மாற்றுவார்கள். இது இன்றைய கால பகுதியில் உலகளாவிய ரீதியில் மிகுந்த ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு வைத்திய முறையாக இந்த வருத்தத்துக்கு காணப்படுகின்றது. ஆனால் இந்த சர்ஜரி செய்வது எப்போதென்றால் இந்த நோய் ஆரம்பித்த கால பகுதியில் நாம் செய்ய வேண்டும். அதாவது இந்த எலும்புகள் தொடங்குகிற கால பகுதியில் இந்த சத்திர சிகிச்சையை நாம் செய்ய வேண்டும். ஆனால் நமது நோயாளிகளை இதற்கு தயார்படுத்துவது அல்லது அவர்களை உடன்பட வைப்பது என்பது மிகவும் சிரமமான காரியம். சத்திர சிகிச்சை என்று சொன்ன உடனே அவர்கள் அதற்கு ஒரு விருப்பம் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் நமது பிராந்தியத்தில் நாம் இந்த சத்திர சிகிச்சையை சக்சஸ்ஃபுல்லாக செய்து கொண்டு வருகின்றோம். உள்ள ஒரே ஒரு தடங்கலான விதம் இந்த சத்திர சிகிச்சைக்கு பாவிக்கப்படுகிற ஜாயிண்டின் விலை, அந்த பொழுது போடுற சாமான விலை கிட்டத்தட்ட தற்சமயம் இலங்கையில் உள்ள மார்க்கெட்டின் படி கிட்டத்தட்ட 6 லட்சம் இலங்கை ரூபாய்கள் அதற்கு இந்த ஜாயிண்ட்டுக்கு மட்டும் தேவைப்படுகின்றது. சரி, அது ஒரு சத்திர சிகிச்சை முறை. இன்னொரு சத்திர சிகிச்சை முறை முழு ஜாயிண்டையும் மாற்றுவது, அதாவது டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவார்கள். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு 2 சத்திர சிகிச்சைக்கு இடையிலான வித்தியாசம் முழங்கும். அதாவது நமது பாதிக்கப்பட்ட ஜாயிண்டை ஃபுல்லாக அந்த பகுதிகளை வெட்டி எடுத்துவிட்டு புது ஜாயிண்டை போடுவது என்பதுதான் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இதன் போது ஏற்படுகின்ற உள்ள பிரச்சனை என்னவென்றால் நமது நோயாளிகள் இந்த சத்திர சிகிச்சையை செய்கிறார்கள். ஆனால் நோயின் கடைசி பகுதிகளில் தான் இந்த சத்திர சிகிச்சைக்கு வருகிறார்கள். எனவே இந்த சத்திர சிகிச்சையின் வெற்றி என்பது இந்த நோயின் எந்த காலப்பகுதியில் நாம் செய்கிறோம் என்பதில் தாங்கி இருக்குது. கடைசி காலங்களில் வந்து இந்த சத்திர சிகிச்சையை செய்யும் பொழுது அதன் அவுட்கம் வந்து மிகவும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது. உலகளாவிய ரீதியில் தரவுகளை, அதாவது நேஷனல் ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரி என்று சொல்லுவார்கள், ஒவ்வொரு முக்கியமான நாடுகள் தாங்கள் செய்கின்ற இந்த சத்திர சிகிச்சையை பதிந்து வைப்பார்கள். அந்த சத்திர சிகிச்சைக்கு பிறகு எப்படி அந்த அவுட்கம் இருக்கு என்பதை கண்டுபிடிப்பார்கள். அதை வைத்து பார்க்கும்போது 30% முழங்கால் மாற்று சத்திர சிகிச்சை நோயாளிகள் ஒரு வகையான நோவை சொல்லுகிறார்கள். சத்திர சிகிச்சைக்கு பின்பும் அவர்களுக்கு அந்த நோய் காணப்படுகிறது. ஆகவே இந்த சத்திர சிகிச்சையின் பின்பும் நமக்கு ஒரு மெல்லிய அளவிலான நோய் காணப்படலாம். ஆனால் 70% நோயாளிகள் இந்த சத்திர சிகிச்சையின் மேல் மிகவும் ஹாப்பியாக காணப்படுகிறார்கள். இதில் உள்ள மூட நம்பிக்கைகள் பற்றி நான் இந்த காணொலியின் பிற்பகுதியில் கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். 3வது சத்திர சிகிச்சை என்னவென்றால் ஹை டிபியல் ஒஸ்டியோட்டமி என்று சொல்லுவார்கள். அதாவது வந்து இளைய வயதினருக்கு இந்த மூட்டு தேவை ஏற்படும் போது, பொதுவாக 40 வயது அப்படியானவர்களுக்கு இந்த மூட்டு தேவை ஏற்படும் போது நாம் மூட்டு மாற்று சத்திர சிகிச்சையை தெரிவு செய்வதில்லை. ஏனென்றால் ஒருக்கா மூட்டு மாற்று சத்திர சிகிச்சை செய்தால் ஒரு 15 வருஷத்தில் அந்த ஜாயிண்டை நாங்கள் திருப்பி மாற்ற வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அதனால நாங்கள் இந்த இளைய வயதினருக்கு செய்கிற ஆப்ரேஷன் தான் இந்த ஹை டிபியல் ஒஸ்டியோட்டமி. அதாவது நமது முழங்கால் தேயும் போது காலின் உட்பகுதி தான் முதலில் தேய்வடையும். ஆகவே அந்த காலை கொஞ்சம் நேராக்கி இந்த காலுக்கு இந்த உட்பகுதிக்கு போற உடம்பின் பாரத்தை காலின் வெளிப்பகுதிக்கு செலுத்துறது தான் இந்த நோக்கம். இதை நீங்க இந்த படத்துல காண்ற மாதிரி நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதால வந்து இந்த நோய் அந்த நோவின் தன்மையை வந்து இல்லாம பண்றோம். இது 3 தான் காமனான சத்திர சிகிச்சைகள். இது போக வேறு சில சத்திர சிகிச்சை முறைகள் உள்ளன. அது நமக்கு இப்போது தேவையில்லை. சில பேருக்கு நாங்கள் கேமராவை போட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணிவிடுவோம், ஆர்த்ரோஸ்கோபிக் டீப்ரைட்மென்ட் என்று சொல்றது. இதுகளெல்லாம் பாப்புலர் இல்லாத சத்திர சிகிச்சை முறைகள். சரி, அப்ப இந்த சத்திர சிகிச்சைகள் மற்ற இந்த வைத்திய முறைகள் சம்பந்தமாக நமது மக்களின் மத்தியில் சில பல தவறான மூட நம்பிக்கைகள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒன்றுதான் இந்த சத்திர சிகிச்சை செய்ததற்கு பிறகு நாம் எழுப்பி நடக்க இல்லாமல் போய்விடும் என்று சொல்றது.
அது வந்து 100க்கு ஒரு 20% 30% ஆன நோயாளிகளில் காணப்பட்டாலும் பெரும்பாலான நோயாளிகள் வந்து நமது சத்திர சிகிச்சை ஹாப்பியாக இருப்பாங்க. இதோட என்னன்னு சொன்னால் நான் முதலே கூறியது போல இந்த நோயாளிகள் தமது நோயை வைத்து சத்திர சிகிச்சையை முடிவான வரைக்கும் பிற்போட்டு நோயின் கடைசி காலத்தில் வேற நடக்கவே இயலாம போறதுக்கு சத்திர சிகிச்சைக்கு வரும்போது எலும்பை சுற்றி இருக்கிற சவுங்குகள் தசைகள் எல்லாம் நல்லா அழிவடைந்து போயிருக்கும். அப்போ நம்ம சத்திர சிகிச்சையை செய்து எலும்பை மாற்றினாலும் அந்த தசைகள் சப்போர்ட் பண்ணாததால அவையால எதிர்பார்த்த அளவுக்கு ஹாப்பியாக நடக்க இயலாமல் இருக்கும். இதுதான் கொமனான பிரச்சனை. இதைத்தான் இவர்கள் வந்து சத்திர சிகிச்சைக்கு பிறகு நடக்க இயலாமல் போயிடும் சொல்லுவார்கள். இதுபோக எந்த ஒரு சத்திர சிகிச்சைக்கும் அதுக்கே உரிய பக்க விளைவுகள் இருக்கலாம். அதாவது வந்து எந்த ஒரு சத்திர சிகிச்சைக்கும் 3 விதமான நோயாளிகளுக்கு வந்து கிருமி தாக்கம் வரலாம், இரத்தப்போக்கு ஏற்படலாம் மிகவும் குறைவானவர்களுக்கு. இப்போ இதுகள் வந்து நமது மக்கள் வந்து எல்லாருக்கும் ஏற்படும் அந்த நம்புறதால தான் இந்த சத்திர சிகிச்சை வந்து பயனளிக்காமல் போகணும். மற்றது வந்து இந்த ஊசி போடுறதை பற்றி ஒரு பெரிய மூட நம்பிக்கை எங்கிற மக்கள் மத்தியில் இருக்குது. ஊசி போட்டால் அழுமி நடக்க இல்லாமல் போயிட்டு வந்து அப்படி இல்லை. ஊசியை போடுறது ஒரு சின்ன கூட தோல் மூட்டில் போடுற ஊசி மாதிரி தான். அடிக்கடி இந்த ஊசி போடக்கூடாது. ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு நம்ம இந்த ஊசியை ரிப்பீட் பண்ணலாம். ஒரு கண்ட ஆயுள் காலத்தில் ஒரு 3 தரம் ஊசியை போடலாம். ஆனால் அந்த ஊசி என்பது வந்து உயிர் கொள்கிற ஒரு ஊசியாக வந்து பார்க்கறது என்பது நமது மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மூட நம்பிக்கை தான் என்ற வாதம். மற்றது வந்து இந்த என்னதான் நாங்கள் சத்திர சிகிச்சை செய்தாலும் நமது ஜாயிண்டை வந்து இது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஜாயிண்டாக தான் கருதப்படும். ஆகவே நாங்கள் அந்த காலத்துக்கும் கவனமாக பாதுகாக்க வேணும். எங்களோட மக்களோட பிரச்சனை சர்ஜரி செய்து வீட்டை விட்டோட ஒரு 2 கிழமைக்கு பார்ப்பினோம். அது நோய் இல்லையோட வலிக்கிட்டு தங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் நடப்பினோம். அந்த காலம் மடிச்சு கீழே இருக்கிறது அதுகள் எல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. அதில் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் என்று பார்க்கும்போது இந்த நோய் ஏற்பட்டவர் சரி, இந்த நோயால் ஏற்பட்ட ஆப்ரேஷன் செய்தவர்கள் சரி, தங்களோட முழங்கால கடுமையாக மடித்து செய்கிறது வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது உங்களுக்கு இதில் தடையாக இருக்கிறது வந்து இந்த நாங்கள் வந்து இந்த தொழுகை செய்யும் போது காலம் மடித்து தொழுகை செய்கிறது தான் வந்து ஒரு பெரிய தடுக்க இயலாத ஒரு விஷயமா இருக்கிறது. நான் இந்த நோயாளிகளுக்கு சொல்றது, நீங்கள் அப்படியான நோயாளிகள் தொழுகை செய்யும் போது கதிரிய பாவியுங்கன்னு சொல்றது. மற்றது கொமட், பெரும்பாலான மக்கள் வந்து இன்றைக்கும் சாதாரண பழைய காலத்து டாய்லெட் முறையில் இருக்கிறார்கள். அதில் வந்து இந்த காலம் அடிச்சு இருக்கும்போது இந்த காலுக்கு ஏற்படுற தாக்கம் வந்து சரியான கூடவே இருக்கும். ஆகவே இந்த நோயாளிகளோ இல்லை இந்த சத்திர சிகிச்சை செய்தவர்களோ கொமட்டை பாவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார். அதை பாவிக்கிறது நல்ல. மற்றது வந்து கீழே காலம் அடிச்சிருந்து செய்கிற வேலை, உதாரணத்துக்கு வந்து இந்த கீழே இருந்து மரக்கரை நடக்கிறது, கீழே இருந்து தேங்காய் துருவுறது, கீழே இருந்து இறைச்சி மீன் வெட்டுறதுகளை வந்து நாங்கள் தவிர்த்து அந்த வாழ்க்கை முறையை இந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். இதில் தடுக்கக்கூடிய இந்த நோய் வர்றதை தடுக்கிறது என்பதும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வந்து இந்த நான் சொன்ன விஷயங்களை வந்து நாங்கள் சாதாரணமாக வந்து நம்ம ஜாயிண்ட்டுக்கு போகிற ஃபோர்ஸ் அளவை வந்து குறைக்க வேணும். இதுபோக சிறந்த உடற்பயிற்சி, அதாவது நம்ம துடை தசைகளுக்கு வந்து சிறந்த உடற்பயிற்சியை வழங்குவதன் மூலம் நோய் ஏற்படுற அளவை தவிர்க்கலாம். இதுபோக வந்து மக்கள் இந்த நோய் ஏற்பட்டவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது. அவை வந்து சாதாரணமாக நடக்கலாம், சைக்கிள் ஓடலாம், அப்படியான வேலைகள் அவை செய்யலாம். ஆனால் மாடி படிக்கிறத வந்து படிக்கிறத வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஆகவே மக்களே, நான் இது முடிவான வரை இந்த நோயை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு அளித்துள்ளேன். இது பற்றி மேலதிகமான சந்தேகங்களோ அல்லது தகவல்களோ தேவை என்றால் நீங்கள் எலும்பு சம்பந்தமான வைத்தியர்களை, அதாவது எலும்பு சத்திர சிகிச்சை ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் என்று சொல்வார்கள், அவர்கள் வந்து சத்திர சிகிச்சை சம்பந்தமான விளக்கங்களையோ அல்லது வந்து இந்த நோய் பற்றிய விளக்கங்களையோ அவர்களிடமிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.